ஹே கைஸ், வெல்கம் டு அஸ்வின் இன்டெலெக்சுவல். இன்னொரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான். எனக்கு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ங்கிற செக்மெண்ட்டு கொஞ்சம் புதுசு தான், பட் எல்லாரும் பண்ணுறது பார்க்கும்போது அது நல்லா இருக்குது. ஸோ நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன் தான் இந்த ஒரு வீடியோ. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதான் போயா ஹேங்காக் தான், அதே கஸ்டியூமு பார்க்க கூட சிமிலராக தான் இருக்காங்க. லைவ் ஆக்ஷனில் பேசாமல் எவ்வளோ நடிக்க சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் பயங்கரமான டார்க் மீமு. உங்களுக்கு புரிஞ்சுன்னா கவுண்ட் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிட்டு போ. ஸ்ரீவல்லி இந்த பாட்டு ஃபுல்லாக சாரி கட்டல. ஏன்னா அந்த சாரி புஷ்பா ஆட்டி போட்டு போயிட்டாரு, அதனால தான் பாவம். Decrease me there. What? No, leave me alone. Put me down. No. Download me there. Down where? Home. Your home. My home? No, she's home. ஆவரேஜ் பாய்ஸ் கான்வர்சேஷன். எங்கள் கூட்டத்தில் இங்கிலீஷ் பேச நினச்சா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். லூஸ் மானிக்கு என்னத்தையாவது இங்கிலீஷில் உடகிட்டு இருப்போம். பாவங்க எள்ளு அவ்வளோ கஷ்டப்பட்டு கீரா யாருன்னு கண்டுபிடிக்க தேடிக்கிட்டு இருந்தா அதுதான் கூகுளில் போட்டாலே வருது பாவத்தை. இதுக்கு போய் இவ்வளோ தூரம் அலைய விட்டு ஏன் அவ்வளோ பாடுபடுத்துறீங்க? கூகுளில் காட்ட கேட்டதால சொல்லியிருப்பாங்கடா. இதை விட ஒருத்தனை எது இந்த மாதிரி என்ன பழக்கம் இதெல்லாம் எனக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் ஃப்ரெண்டாக போய் நெசுக்கோ ஏன்டா. புரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, கோகு தான் ஸ்ட்ராங்கரு, சைத்தமா ஸ்ட்ராங்னு அடிச்சுப்பாங்க. ஆனால் இந்த குறுக்கால மிஸ்டர் சாட்டன் கிங்குன்னு 2 பேர் இருக்காங்க. நம்ம மிஸ்டர் சாட்டனை பேஸ் பண்ணி தான் ஒன் பஞ்ச் மேனில் கிங்குங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 2 கேரக்டருக்குமே எந்த ஒரு பவருமே கிடையாது. பட்டு பூமியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னு நினச்சிக்கிட்டு தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு. மற்ற எல்லா அனிமே கேரக்டர் சிரிக்கிறாங்க. நருட்டோ சிரிக்கிறான். பயமுண்டு நருட்டோன்னு கோகு சொல்கிறப்பல எல்லாரும் சிரிக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்கு தான், நருட்டோ ஸ்ட்ராங்கு தான். ஆனால் இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நருட்டோ இங்கே ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ அதனால் வேணாம். எதுக்கு 4 தோறும் எதுக்கு? கரெக்டு தான். ஏது இக்கு 4 வாரம் தானே வருது. அதான் லைஃபு. பார்த்து போடி, ட்ரெயின் வருது. ட்ரெயின் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு லூஸ் ஆடி நீ பயந்துட்டியா? உயிரே போய் பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஹானஸ்ட் ரியாக்ஷன் இதாக தான் இருக்கும். வந்து எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு பிறந்தோம், மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தான், நாம ஏன் மனுஷனானோம், நாம ஏன் இங்கே செத்து போகக்கூடாது, இப்படி என்னென்னமோ தோணுதுங்க. யூ கேன் டிஃபீட் மீ, ஐ நோ, பட் ஹீ கேன். பெயின் கில்லர் கொடுத்தா போதும், பெயினோட சொல்லி முடிஞ்சு. வேர்ல்ட் ஷுட் நோ பெயினா எவர் பெயின் கில்லர் இருக்கு. போ. நீ படிக்கணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் கணக்கு புள்ளையான. நீ ஜட்டி போடணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் அன்றாயிரே போடல. நீ பவுடர் போடணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் மூஞ்சியே கழுவுல. பேட் ஃபெலோ. உனக்கு பர்சனாலிட்டி இல்ல, அதுக்கு நான் ஏடா பண்றது? ஐ ஹேவ் அம்மா கைவீசுன்னு இதே தோல்ல தான்டா உன்னை ஸ்கூல் வரைக்கும் தூக்கிட்டு போய் இறக்கி விட்டேன். ஐ ஸ்டாப் இட். வந்த அப்பீர்வண்டா சைக்கிள் வாங்க பக்கம் இல்ல, தோல்ல தூக்கிட்டு போறேன். தம்பி, உங்களுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா? அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி. தெருவுக்கு ஒண்ணு வச்சிருந்தா எப்படா கல்யாணம் பண்ணிக்குவேன்? நிறுத்துங்க. நான் உங்களை தடுத்ததே தப்பு. இப்படி ஒரு தம்பி இருக்கவே கூடாது. இந்தாங்க வெட்டுங்க, வெட்டுங்க. டேய் கிரிமினல், என்னடா சொன்ன? இருங்கண்ணே இருங்க, கொல்லுங்கண்ணே கொல்லுங்க. இந்த தம்பி பரவாயில்ல, ஏதோ விசித்திரமாக இருக்குது. பிளாட் ட்விஸ்ட்டு, மெயின் கேரக்டரு வில்லன்ஸு. இது பிளாட் ட்விஸ்ட்லாம் கிடையாது. இதுதான் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக போயிட்டே கிடக்கு. ஒரு மெயின் கேரக்டரை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டு ஒரு வில்லன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. ஆமா, எதுக்காண்டி இங்க வந்திருக்க? ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஏப்பா, உன் ஊர்ல பிரச்சனை இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. சரி, எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல, 10 உசுர உருதிரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு பாஷாடா. காளியாக்கெலாம் இது தரமான சிங்குங்க. பாவம் அந்த ஊரில் எதுக்கெடுத்தாலும் சோட்டா பீம்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க.
காளியா நானும் எதையாவது ப்ரூவ் பண்ணணுன்டான்னு ட்ரை பண்ணால் கூட விட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் சோட்டா பீம்ட்டு. பட் காளியாவுமே ஒரு நல்ல கேரக்டர் தான். என்னது நம்மளை குண்டா காமிச்சு ஏதோ காமெடி பேஸ் மாதிரி காட்டுறாங்க. பட் காளியா இஸ் செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் இன் சோட்டா பீம் யூனிவர்ஸுங்கிறனால எனக்கு காளியா ஒரு பிடிச்ச கேரக்டர் தான். எல்லாருக்குமே காளியா பிடிக்கும் இல்லை? உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் சொல்லிட்டு கட்டாயமாக ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்கு நல்லா புரியும். நீங்க முன்னாடி போங்க. தேங்க்யூ சார். Cheers. என்ன சார் இது அக்கிரமமா இருக்குது? முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க, ஆனா அந்த ஆள் கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க. இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. அதாவது ஒரு நேரான பாதையில் ஒருத்தரான வழி மாறி போக முடியும்னா அது நம்ம ஜோரா மட்டும்தான். அவரோட யூனிவர்ஸில் இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான், மற்றெல்லாம் பக்கத்து யூனிவர்ஸுக்கெலாம் கிளம்பி போயிடுவார். கடைசியாக நான் ஜோரோ டீமன் ஸ்லேயரில் தான் பார்த்தேன். கடைசியாக இன்ஃபினைட் கேசல் ஆர்க்கில் எல்லா டீமன் ஸ்லேயர் இறக்கும் போது ஜோரோ உள்ளே போயிட்டாரு. ஸோ இப்போ யாராவது ஜோரோவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சா கூட கொடுத்துருப்பா, பாவம் ஸ்டார் ஹேட்ச் குரூப். இத நீங்க படிக்க போறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நிதானமும் பொறுமையும் தேவை. 300 பேஜும் பிளாங்கா இருக்கு, இதுக்கு தான் பொறுமை வேணும் நாங்களோ. பாவங்க, நம்ம லவ் ஸ்டோரி எழுத மட்டும் கடவுளுக்கு டைம் இல்லை, அதனால பாவம் எழுத முடிட்டாரு. மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் நயன்தாரா அம்மனாக நடிப்பது இல்ல புரியல. நயன்தாரா அம்மனாக எது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அட பாவிகளா? ஐயோ, நாம அப்புறம் மீட் பண்ணலாம். சரி பண்ணலாம். உன்னை அப்புறமா பாக்கலங்கறா? அப்ப என்னடா பண்ண போறீங்க அப்புறம்? நீ என்ன பண்ண போற? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்னடா பண்ண போற? ஒன்றும் பண்ண போற கிடையாது, போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. உலகத்துல எல்லாருக்கும் எப்பாவது ஒரு நாள் கோல்டு பிடிக்குதுல்ல, அது உடம்பு மட்டும் இல்ல மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா பல பேருக்கு மன ரீதியான பிரச்சனையாலையும் கோல்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் லூசுங்கிறதால எனக்கு கோல்டு பிடிக்காதுன்னு சின்னவன் சொல்லிருக்கான்ப்பா. சொல்லிட்டாளா? ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இதுக்கு தாங்க ஃபேமஸ். தரமாக ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஃபன்னு தான் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஃபுல்லாகவே. அது போக தமிழ் டப்புமே தரம் பண்ணியிருக்காங்க. பட் நான் இந்த ஜாப்பனீஸ்லாம் பார்த்தேன், அப்போவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஜாப்பனீஸில் பார்க்க காரணமே ஆனியாவோட வாய்ஸ் தான். வாய்ஸ் செம்ம க்யூட்டாக இருக்கும், அதுக்காகவே ஜாப்பனீஸில் பார்த்தேன். பட் தமிழ் டப்புலையுமே இது நல்லா தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆனியாவுக்கு மூலையிலன்னு சொல்லிட்டாங்களே. சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கும்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். உண்மையை சொல்லுங்கள், நீங்களும் சின்ன வயசுல இதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க தானே? இப்போ இருந்தால் சொல்லுங்கள், ஒரு நாள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்க முடியும் தானே? உண்மையை சொல்லுங்கள். ஐயோ பாவத்து, இத்தனை வாட்ச் போட்டிருக்கானே. நியூ எமோஷன் ப்ரைட்னாலே எனக்கு நீ தான் வாத்தியாருங்கிற மாதிரி வெஜிட்டா தான் ப்ரைடுக்கு எப்போவுமே ப்ரைடு தான் அழைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதனாலே அவர் இங்கே வந்துட்டார். ஸோ இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன், ஏன்னா நெட்டு காலியாக போச்சு. இதுக்கப்புறம் எந்த வீடியோ டெவலப் பண்ணி பேச முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோடய முடிச்சுக்கிறேன். டாட்டா.